ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வீட்டிலையே கொழுக்கட்டை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொழுக்கட்டை வீட்டிலையே அரைச்சி செஞ்சது. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் வந்துச்சு. வாங்க இந்த மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு உலக்கில் 2 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த பச்சரிசி எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 hours நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அரிசி நமக்கு நல்லா ஊறணும். இந்த மாதிரி ஒரு 4 hours ஊற வச்சு இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு துணிக்கு மாற்றி ஒரு ஃபேனுக்கு அடியில் ஒரு 15 minutes வச்சுட்டோம் அப்படின்னா இதோட ஈரப்பதம் எல்லாமே போயிடும். பாருங்கள், இப்போ கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதில் தண்ணிலாம் எதுவுமே இல்லை. இதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னா, மாவு நமக்கு இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மாவு நமக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அதுக்காக ரொம்ப நரன்னு அரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ நாம் எல்லா மாவுமே அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த மாவை நாம் வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரேடியாக ஆட் பண்ண வேணாம், ஒழுங்காக வறுபடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுக்கணும். பாருங்கள், ஒரு 5 to 6 minutesக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாருங்கள், மாவு இதுவோட செகண்ட் ஸ்டேஜ். இன்னமும் நம்ம நல்லா வறுக்கணும். பாருங்கள், இப்போ ஈரம் பதம் இருந்த மாவு நல்லா ஈரம்லாம் போய் நமக்கு வறுபட்டு வந்திருக்கு. மாவை இந்த மாதிரி எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் திப்பியாக இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஜலிக்கு வச்சு இந்த மாதிரி ஒரு சலிக்கு வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு திப்பியாக வந்துதுன்னா அதையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த சலிக்கு கண் ரொம்ப சின்ன நைஸ் கண்ணாக வச்சு சலிக்காமல் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்க அந்த ஜல்லடையில் வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு நமக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி. இதை நீங்கள் ஒரு 6 months வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ சலிச்ச மாவை நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கணும். இதுதான் கொழுக்கட்டை மாவுக்கான பக்குவம். இந்த மாவை வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.